everyone. Hi hello guys, welcome back to my channel. This is Giridhar. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது டீ கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா 1 by 1 உங்களுக்கு எல்லாமே மெத்தட் படி கரெக்ட்டா சொல்லி கொடுத்துறேன். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெளிவா நான் என்னென்ன ப்ராசஸ் பண்றேனோ அது எல்லாமே பேக்கிங் வரைக்கும் லாஸ்ட்ல இறக்கி கட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துருவேன். சோ வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டீ கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அது 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருளை எடுத்துக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் பட்டர் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பட்டர் யூஸ் பண்ணுங்கள். மைதா வந்துட்டு 1/2 kg எடுத்துருக்கோம். நார்மல் மைதா தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. 1/2 kg எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு 1/2 kg, ஆனால் நல்ல குவாலிட்டியான பட்டர் எடுத்துக்கோங்க. நான் எந்த பிராண்டையும் மென்ஷன் பண்ணல, பட்டர் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். டூட்டி ஃப்ரூட்டி 200 கிராம் எடுத்துக்கோங்க. எக்கு வந்துட்டு 10 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதான் காமிக்கிறேன். 10 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 கப்பு, பாட்டிலோட ஒரு மூடியில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க. கேஸ்டர் சுகர் வந்துட்டு 1/2 kg எடுத்துக்கோங்க. அதாவது கேஸ்டர் சுகர் உங்கள்கிட்ட இல்லைனா கூட, கேஸ்டர் சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, நல்ல சுகரோட ரொம்ப பொடியாக இருக்கும். அதான் வந்துட்டு சுகர் தான், ஆனால் சுகரை நம்ம நார்மல் சுகர் இருக்கு இல்லைங்களா, அந்த சுகரை விட இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் சுகர் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் போதும். ஆனால் ரொம்ப ஐசிங் சுகர் அளவுக்கு அரைக்க வேணாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம பட்டர் வந்துட்டு மிஷினில் போடுறோம். மிஷின் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வைப் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்னால் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பட்டர் வைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா பட்டர் வந்து லூஸ் ஆயிரும். அவ்வளோதான். அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே எடுத்து இது பண்ணிக்கோங்க. பட்டர் வந்துட்டு எடுத்து போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ண போகிறோம். பட் எதுக்கு பட்டர் வந்து ஃபஸ்ட்டு போடுறோன்னா, இன்கேஸ் பட்டர் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் அது வந்துட்டு சுகர் போடும்போது ரொம்ப ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால வந்துட்டு பட்டர் போட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லூஸாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம கேஸ்டர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பட்டர் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிருச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பட்டர் வந்துட்டு எங்கேயுமே கட்டியாக இல்லாமல் லூஸ் ஆகிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கேஸ்டர் சுகர் வந்துட்டு மொத்தமாகவே போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்டரும் கேஸ்டர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது பட்டர் வந்து எங்கேயுமே கட்டியாக இருக்கக்கூடாது. கேஸ்டர் சுகர் வந்துட்டு ஒரு 80% வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும். நான் வந்துட்டு வீடியோட கண்டினியூலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டரும் சுகரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும்போது ஒரு க்ரீமி மெத்தடில் இருக்கணும். அதாவது நம்ம கையில் எடுத்து ஒரு கேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு க்ரீமி லெவலில் இருக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவோட கண்டினியூவிலே காமிக்கிறேன். பட்டரும் சுகரும் வந்துட்டு இப்போ நல்லா மெல்ட் ஆகணும். மேக்ஸிமம் வந்துட்டு கடையில் வந்துட்டு டீ கேக் பண்ணும்போது வந்துட்டு பட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பட்டர் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறனால வந்து பட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது, உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் இது டீ கேக் பண்ணும்போது, உங்கள் ஃபேமிலிக்காக டீ கேக் பண்ணும்போது பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கடைகளில் வந்துட்டு பட்டருக்கு பதிலாக பட்டரை விட ரேட்டு கம்மியாக இருக்கிற மார்ஜரின் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மார்ஜரின் யூஸ் பண்ண வேணாம், பட்டரே வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டரும் கேஸ்டர் சுகரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் ஆக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் ஆகும்போதே அதோட கன்சிஸ்டன்சி மாறுறதை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த கேஸ்டர் சுகர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பட்டர் கூட வந்து மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அப்படியே ஒரு க்ரீமி மெத்தடில் கிடைக்கும். இடையில வந்துட்டு மிஷின் வந்து ஆஃப் பண்ணி ஸ்பேட்சில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பேட்சில் வச்சு அடியில் இருக்கிறது எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கிறது எல்லாமே எடுத்து விட்ருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டோம் இல்லைங்களா, பட்டர் வந்து போடும்போது அந்த பவுலில் வந்து ஒட்டி பிடிச்சிருக்கோம். அதனால வந்து இடையில வந்து மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேட்சில் வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அடியில் ஒட்டி பிடிச்சிருக்க பட்டர் வந்துட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா மிஷின் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அடியில் ஒட்டி பிடிச்சிருக்க பட்டர் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்து கேஸ்டர் சுகர் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆக ஆனால் மிக்ஸ் ஆகிருச்சு, கொஞ்சம் கலர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துடாதீங்க. நல்லா ஒயிட் கலர் வரணும். முக்கியமாக க்ரீமி மெத்தடில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டீ கேக் வந்து சூப்பராக வரும். இன்கேஸ் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீ கேக் பண்ணும்போது சுகர் வந்துட்டு கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகாதனால, சுகர் கரெக்டாக மிக்ஸ் ஆகாதனால பேக் பண்ணும்போது வந்து டீ கேக் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால தான் சொல்கிறேன்,
நல்லா மறுபடியும் கூட ஒரு வாட்டி மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அந்த சைடில் ஒட்டி பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு க்ரீமையும் அந்த சுகர் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு 60% இதாகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் இதாகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது வந்துட்டு நல்ல க்ரீமி மெத்தட் இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் காமிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாகவே காமிக்கல, அங்கங்கே கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு க்ரீமி மெத்தடு வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு, ஒரு 70% 80% வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, அந்த க்ரீமி மெத்தட் வந்துட்டு நல்ல ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு கேக் பண்ணுறதுக்கு பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். முக்கியமாக எக்கு ஆட் பண்ணும்போது மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. மொத்தமாக வந்துட்டு இந்த ரெசிபியில் வந்து நம்ம 10 எக்கு உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 2 ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் வந்து எப்படின்னா ஒரு 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணணும், 2 எக்கு வந்துட்டு ஆட் பண்ணணும், அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா 2 எக்கு வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 1 by 1 எக்கு வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடணும். அதுக்குன்னு ரொம்ப பீட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, பட் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். 1 by 1 எக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு ஆட் பண்ணும்போது நல்லா லூஸ் ஆகிடும், நம்மளோட பேட்டர் வந்து நல்லா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கும் போது படப்படன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் எக்கு ஆட் பண்ணுற செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நான் எக்கு ஆட் பண்ணும் போது 1 by 1 தான் எக்கு ஆட் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எக்கு வந்துட்டு 1 by 1 வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயம் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணலன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டரும் ஐசிங் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் க்ரீமி மெத்தட் வந்ததுக்கப்புறம் எக்கு வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். எக்கு வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீ கேக் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் உங்கள் கையால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் விருந்தினருக்கோ நீங்கள் வந்துட்டு இந்த டீ கேக் ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு குவாலிட்டியான பொருள் தான். இப்போது நம்ம மிக்சிங்கில் எக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு. அடுத்தபடியாக நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் எடுத்து மைதாவில் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கனால அந்த பேக்கிங் பவுடர் சரியாக எடுத்து இதை போட முடியல. பட் நான் அந்த இதில் உள்ளது எல்லாமே எடுத்து மைதா கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ பேக்கிங் பவுடர் கம்மியான குவான்டிட்டி இருக்கனால அதில் இருக்கிறது எல்லாமே வலித்து ஃபுல்லாகவே எடுத்து மைதா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஓட விடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஃபோல்ட் ஆனால் போதும். நம்ம எக்கு பீட் பண்ண மாதிரியோ இல்லை பட்டரும் சுகரும் பீட் பண்ண மாதிரியோ அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகணும்னு இல்லை, இது உடனே மிக்ஸ் ஆகிரும். ஸோ கொஞ்சமாக ரன் பண்ண விட்டால் போதும். அடுத்ததாக நம்ம வெனிலா எசன்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் வந்து பேலன்ஸ் இருக்குது. நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பேட்டர் மிக்ஸ் ஆகிடுச்சிருக்கீங்களா, மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா இப்போ டூட்டி ஃப்ரூட்டியும் வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு டேரெக்டாக அதில் ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை டூட்டி ஃப்ரூட்டி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, எப்படி ஊற்றினாலும் பரவாயில்ல. பட் இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி 200 கிராமில் நீங்கள் வந்துட்டு 200 கிராமில் ஒரு 100 கிராம் லெஸ் பண்ணிவிட்டு அது கூட ரைசினோ அல்லது ஏதாவது வேறு நட்ஸோ அந்த மாதிரி இப்போ கேஷ்நட்டோ இல்லை ஆல்மண்ட் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணதோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் இதில் வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக இப்போ 200 கிராம் எடுத்துருக்கோன்னா 100 கிராமை வந்து டூட்டி ஃப்ரூட்டி கம்மி பண்ணி கேஷ்நட் ஒரு 50 கிராமோ ஆல்மண்ட் ரைசின் ஒரு 50 கிராமோ அப்படி ஆட் பண்ணி வந்துட்டு இந்த கேக் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிளெயின் டீ கேக் பண்ணுறதுனால டூட்டி ஃப்ரூட்டி மட்டுமே மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து டீ கேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட
டீ கேக் பேக் பண்ணுறதுக்காக ப்ளெயினாக ஒரு ட்ரே எடுத்து அதில் வந்து அடியில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட போகிறேன். ஏன் இந்த ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறது, பட்டர் ஷீட் மேலே போடுறது இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட வீடியோவை பார்க்குற ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அப்கமிங் செஃப், ஒரு சின்ன சின்ன பசங்களை டீ கேக் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க கூட ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணாலும் அதை வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணாமல் பட்டர் ஷீட் போட்டோம்னா அந்த சின்ன பசங்க யாராவது இப்போ நம்ம டீ கேக் ட்ரை பண்ணால் கூட வீட்டில் அவங்க வந்து இந்த பேப்பர் எடுத்து போடும்போது பட்டர் பேப்பர் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும். ஸோ அவங்க வந்துட்டு அதை கரெக்டாக அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நான் வந்து அதை உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நம்மளோட டீ கேக் பேட்டர் போட்டு கரெக்டாக லெவல் பண்ணுறோம். ஸ்பேட்சில் வச்சு லெவல் பண்ணுறோம். இப்போ மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா பேட்டர் எல்லாமே வந்துட்டு ஒரே ட்ரேயில் போட்டோம். நீங்கள் ட்ரே சூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ட்ரேயாக சூஸ் பண்ண வேணாம், கரெக்டான ட்ரே சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். 170 டெம்பரேச்சர். என்னோடய ஓவனில் வந்துட்டு 170 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு 35 மினிட்ஸ் டைம் வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக பேக் ஆகாது. ஏன்னா 35 மினிட்ஸ்க்குள்ளே என்னோடய ஓவனில் வந்து பேக் ஆகாது. அதுக்கப்புறமா கூட நான் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து செக் பண்ணி வைப்பேன். ஸ்டார்டிங் வந்து நான் 30 மினிட்ஸ் டைமிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேயை வந்து யூட்டர்ன் பண்ணி விட்டு பேக் பண்ணுவேன். இப்போ 170 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் 35 மினிட்ஸ் டைமிங்கில் நம்மளோட டீ கேக் வந்து ஒரு ஓவனுக்கு வைக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட டீ கேக் பேக் ஆகி நம்ம வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ கேக் நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் கெஸ்ட்டுக்கோ இல்லை நீங்களோ ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் டீ கேக் ஸ்லைஸ் பண்ணுறது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு சர்ச் பண்ணுறவங்களுக்கு என்னோடய வீடியோ போய் சேரும். அதுவும் இல்லாமல் நான் தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டீ கேக் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீ கேக் ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணால் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு மறுபடியும் நார்மல் ஷேப்புக்கே வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டீ கேக் வந்துட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான டீ கேக் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளோட டீ கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சாஃப்டான குவாலிட்டியான சூப்பரான ஒரு டீ கேக் ஸ்லைஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். அப்கமிங் செஃப்ஸ் லவ் யூ காய்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.